வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆர்ஆர்பி டெக்னீஷியனோட கிரேட் 3 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 23ஆம் தேதி நடந்தது, ஷிஃப்ட் 1. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். மோட் ஆஃப் அப்சர்வேஷன் 2, 4, 6. ஓகே, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களா? மோட்னா ஒன்றுமே இல்லை, எது மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு ஞாபகம். ஸோ எது நிறைய டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தாலே போதும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 பார்த்தோன்னா ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. 7ம் ஒரு டைம் தான் வந்திருக்கு. 11ம் ஒரு டைம் தான் வந்திருக்கு. பட் ஆனால் 6 மட்டும் பாருங்களேன், 1, 2, 3, 4 டைம் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 4. இது 6 தான் இதுக்கான ஆன்சரு, 4th ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு, ஏ சிலிண்ட்ரிக்கல் கேவிட்டி, இட் இஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், டெப்த்து வந்து 2 சென்டிமீட்டர், மேட் ஒன் எண்ட் ஆஃப் அனதர் சாலிட் சிலிண்டர், 5 சென்டிமீட்டர் ரேடியஸு, 7 சென்டிமீட்டர் ஹைட்டு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்ட்டிங் சாலிடு. இந்த எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை வந்து ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே தான் இங்கேயும் இருக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குன்னா இதுக்குள்ள கலர் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இதோட ரேடியஸ் வந்து 3, இங்கே 2. அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து இங்கே வந்து 5, இது வந்து 7. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்குறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஏரியாவும் இதில் ரிப்பீட் ஆகிருக்கும், அதாவது மேலே உள்ளதோடது. அதே மாதிரி இதில் உள்ளதும் இந்த இதில் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணலான்னா, இது ஒரு சர்க்கிள் தானே, 2πr, இந்த இதுக்கு மட்டும் πr² பண்ணி அதை இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இதை நான் உங்களுக்கு ஃபார்முலாலே எழுதி காட்டுறேன் எப்படின்ட்டு. 2πr + h + r. அதே தான் இங்கேயும், அடுத்தும் 2πr h+r. ஏன்னா ரெண்டு இதுக்கும் சேர்த்து எழுதுறேன், இந்த இதுக்கும் சேர்த்து எழுதுறேன். அடுத்து πr² × 2. இதை மைனஸ் பண்ணிடுறோம், ஏன்னா அது 2 டைம் ரிப்பீட் ஆகிறதால. அப்படி பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். h+r 5ன்னு இருக்க போகுது. 5 × 5 அகெயின் 6, 30 பைன்னு சொல்லி இருக்க போகுது. 15ன்னு இருக்கும், அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 பை ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா இது என்ன பண்ணியிருக்கேன்னா, டெப்த் வந்து 2. ஸோ இது வந்து 3, மொத்தத்துக்கு 5ன்னு சொல்லி கிடச்சிருமா. இங்கே ரேடியஸ் வந்து என்ன, 3. ஸோ 3 × 15 × 2. அதை தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்ணணும்னு நீடு இல்லை, டைரெக்டாக கூட இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா 5, 7. 5, 7 என்ன, 12. அதே மாதிரி இங்கே என்ன, 5 தான். 12 × 5 60, 60 × 2 120 பை. ஸோ இங்கே வந்து πr². இதில் எப்போதுமே இந்த சின்ன வேல்யூ தான் எடுக்கணும், ஏன்னா இந்த இருக்குல்ல, இந்த சின்ன வேல்யூ தான் எடுப்போம். அப்படின்னா பை இங்கே இருக்குது. r² வந்து 9. 9² × 2 பண்ணோன்னா என்ன வரும், சாரி 9 × 2 பண்ணோன்னா என்ன வரும், 18 பைன்னு சொல்லி வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னாலே ஆன்சர் கிடச்சிரும், 132 பைன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, 96 is divided into 2 part. 7th part of first, 9th part of second. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 7th part of ஃபஸ்ட்டு, 9th part of இதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்படி பார்த்தோன்னா எக்ஸ் வந்து என்னது 7, ஒய் வந்து என்னதுன்னா 9. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்னது, இந்த லார்ஜர் பார்ட்டு 9 தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வர்ற வேல்யூ தான் அந்த 96. 16 தான் வந்து நம்மளுக்கு 96னா 7 என்ன. ஸோ இது படி பார்த்தோன்னா இது டைரெக்டாக இதில் கேன்சல் ஆகும், ஆறில் கேன்சல் ஆகும். ஸோ 56, 54 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, லைக் லார்ஜர் பார்ட்டு தானே, 8 தான்.
56 54 கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 800. இப்போ 7 இது மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 63. ஸோ 63 இங்கே பர்சன்டேஜ் இருக்கும், அதாவது டிவைட் பை 100 இருக்க போது இந்த இதுக்கு கேன்சல் ஆயிரும். 8ல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 3 24 4 மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும், 48 50. ஓகே, 504 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு a sum invested 12.5% simple interest per annum amounts to 17,500. After 2 years, what is the simple interest? ஸோ 17,500. 2 வருஷத்துக்கு என்னது 12.5னா இன்ட்டு 2 பண்ணால் என்ன வரப்போகுது, 25%. எதில் இது வந்து என்னன்னா இந்த சம் ஆஃப் த அமௌண்ட்டு. ஓகே, இது வந்து அப்படின்னா என்ன 125 இருக்கும். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க, 25 என்னன்னு பார்த்தாலே போதும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இதை டேரெக்டாக நம்ம இதில் கேன்சல் பண்ணோன்னா 5ன்னு சொல்லியிருக்கோம். 5ல் கேன்சல் பண்ணும்போது 3, அடுத்து ஒரு 5, 35ன்னு சொல்லியிருக்க போகுது. ஸோ 3500 எங்கே இருக்குது, இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி சம் நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில், பார்ட் 1 வீடியோவில். இதில் என்ன பண்ணுவோம், நம்ம பவரை ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இது 2K இருக்கா, இப்போ இதை வந்து 2 பவர்னு மாற்றிக்குவோம், அதாவது 2 ஸ்கொயர்னு இருக்கும். அப்படின்னா இங்கே 24ன்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து அதே மாதிரி இதை 2 பவர் 4 அப்படின்னா என்னது 2 பவர் 44 மாறிடும். இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து a பவர் m ப்ளஸ் n சொல்லி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ இதுபடி சால்வ் பண்ண பார்த்தோன்னா 24 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 20 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி 2 பவர்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நான் என்னன்னு சொல்லியும் எழுதுகிறேன். 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. அதே மாதிரி 2 கியூப் வந்து 8, 2 பவர் 4 வந்து 16, 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 8 இல்லை 6 வந்து 64, 2 பவர் 7 வந்து 128, 2 பவர் 8 வந்து 256, 2 பவர் 9 வந்து 512. இதுவே வந்து 2 பவர் 10 வந்து பார்த்தோன்னா 1024. ஓகே, 1024. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதுலேயே இன்னொன்று சொல்லிடுறேன். a பவர் m இங்கே வந்து எக்ஸ்ன்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அதை வச்சு தான் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த வேல்யூலாம் வந்திருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இது 2 பவர் 2 ஸ்கொயரா 4ங்கிறது, அதே மாதிரி இங்கே 12ன்னு சொல்லியிருக்குமா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் 24 வந்துச்சு. ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு cosec 2 theta sec theta minus 30 degree, find the measure of theta in degrees. ஸோ என்ன சொல்கிறாங்க, 2 theta ப்ளஸ் theta மைனஸ் 30 தான் வந்து 90 டிகிரி. எதை வச்சு இந்த 90 டிகிரின்னு சொல்லி சொல்கிறேன்னா, எப்போதுமே இந்த theta 1ஐயும் theta 2ஐயும் கூட்டினோன்னா 90 டிகிரி வருதுன்னா அந்த இடத்துல வந்து செக் டீட்டாவும் கொசக் டீட்டாவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது செக் 1 செக் 2ன்னு கூட கொசக் 2ன்னு கூட வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுபடி பார்த்தோன்னா இப்போ 3 டீட்டா ஈக்குவல் டு 120 அப்படின்னா டீட்டா மட்டும் என்னவா இருக்கும், 40 தான் இருக்கும். 40 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு the difference between two numbers 46. ஸோ அப்படின்னா என்ன, 2 தான் 46, ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் 2 தானே. இந்த 2 தான் வந்து 46. நம்மளுக்கு தேவை என்ன, 3 என்னன்னு தெரிஞ்சால் போதுமா.
ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 23 அப்படின்னா வந்து 69 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, A can do a piece of work in 6 days, 8 days with the help of C. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, A வந்து 6 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான், B வந்து 8. வித் ஹெல்ப் ஆஃப் சினா அந்த எல்லாருமே வந்துடுவாங்க. A + B + C வந்து எவ்வளோ நாள்? வித் ஹெல்ப் ஆஃப் சி கம்ப்ளீட்டட் 3 days. ஸோ 3 நாளில் முடிச்சிடுறாங்க. இது எல்சிஎம் எடுத்தோன்னா 24ன்னு சொல்லி வரும். இங்கே 4, 3, இங்கே 8ன்னு சொல்லி வந்துருமா? அப்படி பார்த்தோன்னா சியோட எஃபிஷியன்சி 1ன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இவங்க 4 இவங்க 3ன்னா என்ன, சி மிச்சம் இருக்க எஃபிஷியன்சியில் 1 தானே இருப்பான். ஏன்னா இதுவே 7. ஓகேவா? இப்போ வந்து இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மொத்தமாக இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 38, 48. இந்த தான் வந்து 8னா நம்மளுக்கு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும்ல, டேரெக்டாக 1 இதை 8ல் கேன்சல் பண்ணாலே போதும். ஸோ 4, 8, 1. 481 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ பாட்டன் ஐட்டம். இது நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த சம்மு. ஸோ அதனால் இதை நான் டேரெக்டாகவே சால்வ் பண்ணுறேன். 192 டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இது பார்த்தோன்னா 418. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டோமா? இது டிஃப்ரென்ஸுங்கிறதோட ப்ராஃபிட், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இது சிபி, இது எஸ்பி. ஸோ ரெண்டுத்துக்குமான ப்ராஃபிட்டை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 192 384. அதே மாதிரி இங்கே 418 1254. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோமா? 8 3 24. ஸோ டேரெக்டாக 1/3 இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து 1/2ன்னு சொல்லி எழுதிக்குவோம். அப்படின்னா என்ன வரும்னா 3/2 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு, 4th ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க 24, 8, அதே மாதிரி 9. ஸோ இது 8ல் இது கேன்சல் பண்ணோன்னா 3. இங்கேயும் என்ன வரப்போகுது? 3 தான் வரப்போகுது. எக்ஸ் வந்து என்னது? 3. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த நம்பர் டிவிசிபிள் பை 2, 3, 5. ஸோ 2ல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 5 வராது. அதே மாதிரி 5லையும் டிவைட் ஆகணும், லாஸ்ட் டிஜிட் 2 வராது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போது 3யோட மல்டிபிள் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தோன்னா 8 தான் வருது. இதுவும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து 9 வருது. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது சிம்பிள். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 64க்கு வந்து 1/√3. இது எதுவுமே கிடையாது. இதை வந்து இது வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும், 4³ சொல்லி கிடைக்குமா? அப்படின்னா இங்கே அந்த 1/3ன்னு சொல்லியிருக்கா, அந்த 3க்கு இது 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது எப்படி எழுதலாம்னா, இப்போ இந்த 10,000 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து -6² சொல்லி எழுதிக்கலாமா? ஏன்னா இதை A + Bன்னு சொல்லி எழுதலாம். இதை வந்து A - Bன்னு சொல்லி சொல்லலாமா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும்? A² - B². ஸோ ஒரு 0லேருந்து 36, 6 36 தானே, 6 கழிக்கிறோம் அப்படின்னா வந்து யூனிட் டிஜிட் வந்து 4 தான் வரும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ மிச்சம் 3 தான் இருக்கும். 3னா அப்படி பார்த்தோன்னா அகெயின் பார்த்தோன்னா 9ல் வந்து 3 கழிக்கிற மாதிரி வரும், 6 தான் வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு, 2 pipes A and B can fill the cistern 37.5 minutes and 45 minutes respectively. Both the pipes are open. The cistern filled just half an hour. B வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா A வந்து 75/2ன்னு சொல்லியிருக்க போது, B வந்து பார்த்தோன்னா 45. ஸோ இது கெல்சியம் எடுத்தோன்னா 225ன்னு சொல்லி வரும். இங்கே 6, 5ன்னு சொல்லியிருக்குமா? இப்போ என்னன்னா B turned off after. ஓகே, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுறாங்கன்னு தானே கேட்குறாங்க. இது அரை மணி நேரம் ரன் ஆயிருக்கும். அதாவது 6 × 30. ஸோ 180ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? இந்த 180 இதில் கழிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்க 45. இதுதான் B இது பண்ணியிருப்பான், ஆஃப் பண்ணியிருப்பாங்க.
பி எவ்வளோ டிவைட் பை 5. ஸோ அப்படி பார்த்தோன்னா 9 மினிட் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் சர்க்குலர் சிலிண்டரிக்கல் டனல் டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்தும் கொடுத்துட்டாங்க. கேட்குறது ஷீட் ஆஃப் ஏரியா தான் கேட்குறாங்க. அப்படின்னா எனது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. 2πr/h. ஸோ அப்படி பார்த்தோன்னா 2 இதில் எல்லாத்துலேயும் ஆப்ஷனில் பை இருக்குது, அதனால பையை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 1, அதே மாதிரி இது 40ன்னு சொல்லியிருக்க போகுது. ஏன்னா இது டயமீட்டர் தான் 2. ஸோ ரேடியஸ்ன்னு பார்க்கும்போது 1 மாறிடும்ல, அதில் பாதி. ஸோ அதனால் டேரெக்டாக எடுத்துட்டேன். இப்படி பார்த்தோன்னா 80 பை தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆஃப் இந்த கான்செப்ட்டுமே நான் ஃபஸ்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். CP/MP. ஸோ இங்கே வந்து 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு, இங்கே வந்து அந்த 100 ப்ளஸ் ஆர் மைனஸு ப்ராஃபிட்டு இல்லைனா லாஸு. இப்போ வந்து 136, இது வந்து காஸ்ட் ப்ரைஸா. ஸோ அதே மாதிரி கெயின் வந்து எவ்வளோ 120, இங்கே வந்து 85ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை 17 கேன்சல் ஆகும். இது வந்து 2 4 24 கேன்சல் ஆயிரும். இது டைரெக்டாக 8ஆல் கேன்சல் ஆகுமா. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 32 2 மிச்சம் 3 இருக்கும், 19 192 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு in entrance test, average mark obtained 30 boys and 5 less than average mark 20 girls. If the average mark whole the class வந்து 25, then the find the ratio of boys and girls. ஸோ இது எப்படி எழுதலாம்? 30, இங்கே வந்து எனது 20ன்னு சொல்லியிருக்குமா, அதை டேரெக்டாக 0 கேன்சல் பண்ணி விட்டு 3 2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, பாய்ஸ் வந்து 5 லெஸ் தென் ஆவரேஜ் மார்க். ஓகே, இது வந்து x-5 கேர்ள்ஸை விட. அப்படி பார்த்தோன்னா இது வந்து எனது எக்ஸ்ன்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான ஹோல் கிளாஸ் கொடுத்துட்டாங்கல்ல, 25ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து 25. இப்போ நம்ம டேரெக்டாக இது எழுதணும்னா இதை எப்படி எழுதலாம்? 3x, அதே மாதிரி -15, ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு அதே மாதிரி 2x. இதுதான் வந்து இந்த 25ன்னு சொல்லியிருக்கு. மொத்தம் எத்தனை நம்பர்? 5 நம்பர் இருக்கா. ஸோ 25 × 5 125. ஸோ அப்படி பார்த்தோன்னா 5x வந்து 140, எக்ஸ் வந்து என்னது 28. 28 இருக்க மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. இன்கேஸ் இதில் -5 பண்ணிட்டோன்னா, அதாவது இது எக்ஸ் -5 பண்ணோன்னா 23. 23 28, இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி மோர்னு சொல்லி வந்ததுனால ஈஸியாக எழுதிடலாம். இப்போ ஏபின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஆன்சர் ஏ அப்படின்னா இது 1/3ன்னு சொல்லி இருக்குமா, இதை ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. டைரெக்டாக அங்கே கீழே 4ன்னு வந்துருமா, இங்கே 1. ஸோ இன்ட்டு 100 போட்டால் 25%ன்னு வந்துடும். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏ வந்து 4, இது இப்படி பார்த்தோன்னா ஏ வந்து 4, பி வந்து என்ன 3ன்னு இருக்க போகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 4. அதே தான் நான் இப்போவும் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக இது கேன்சல் என்ன 25%. நெக்ஸ்ட்டு a plus b plus ab cd measures 4 angles quadrilateral. 3 5 4 6. ஓகே, தென் த வேல்யூ ஆஃப் 3a plus 2b. இது டேரெக்டாகவே போட்டுடலாமே. 3 இங்கே வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் ஆங்கிள் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 18 வந்து 320, 18 வந்து 360. இப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா அங்கே இந்த 20ன்னு சொல்லி இருக்க போகுது. அப்படி பார்த்தோன்னா இது என்னது 60. அதே மாதிரி பி தானே கேட்டிருக்காங்க. பி வந்து பார்த்தோன்னா 100ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3bனா என்னது 180. இது வந்து எனது 180 ப்ளஸ் இங்கே வந்து எனது 200. ஏன்னா 2b தானே 200. இதை ஆட் பண்ணோன்னா என்ன 380 ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் சப்ராக்டட் ஃப்ரம் -5 / 6 கெட் வந்து 1. ஸோ -5
டிவைடட் பை சிக்ஸு, இங்கே மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதேமாதிரி -5 டிவைடட் பை சிக்ஸு, இங்கே எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி பண்ணி பார்க்கும்போது -11 டிவைடட் பை சிக்ஸ்ன்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 56 கிலோமீட்டர் ரெண்டு, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 56 கிலோமீட்டரா. ஹவு லாங் 6 கிலோமீட்டர் தே ஸ்டார்ட் டு டிரைவிங் டுகெதர். 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதால அப்படின்னா அது சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், 50ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷனு. ஸோ இவன் இங்கே 12 இதில் வரான்னா இவன் 13 இதில் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே இந்த 6 டிஸ்டன்ஸ் வந்து ஏர்லியராக இவன் வந்திருப்பானா. ஸோ 6 டிஸ்டன்ஸ் ஏர்லியராக வரும்போது இது பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 25, இதில் 6 கழிச்சிட வேண்டியது தான். 6 கழிச்சு 50ன்னு சொல்லி எடுத்துருவோமா. இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்போசிட்டுங்கிறதெல்லாம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது, ஆப்போசிட்னா வந்து ப்ளஸ் பண்ணிடுவோம் ஸ்பீடை. இதே வந்து சேம் டைரக்ஷன் வச்சுக்கோங்களேன், மைனஸ் தான். ஸோ 25 டிவைட் இது இந்த 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கிடச்சிரும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எலெக்ஷன் பிட்வீன் ஒன் கேண்டிடேட் 38% ஓட்டு லாஸ்ட் பை 7200. ஸோ அப்படி பார்த்தோன்னா எனது 38, இங்கே 100 தான் மொத்தம். அப்படின்னா இங்கே 62. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 24 தான் வந்து 7200. 100 என்னன்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சிச்சு. ஸோ 24 × 3 30,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அனு ட்வைஸ் ஓல்டர் தென் கனு. ஹூ இஸ் ட்வைஸ் ஓல்டஸ்ட் தனு. இதை ஃபஸ்ட் என்ன எழுதிக்குவோம், ஏகே டீம் சொல்லி எழுதிக்குவோம். இப்போ வந்து அணு வந்து 2x ஓல்டர் தென் கனு. ஓகே, இதுலேருந்தே போவோம். கனு வந்து தனுவோட 2x. ஸோ இது இவன் வந்து எக்ஸ்னா இவன் வந்து 2x. ஓகேவா. அடுத்து வந்து 2s ஓல்டர் தென் அப்படின்னா 2x + 2 தான் வந்து அணு. அப்படி பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது, ஏன்னா டோட்டல் தேர் ஏஜ் கொடுத்துட்டான்ல 32, இதை ஈக்குவல் பண்ணாலே போதும். 5x இங்கே அந்த 2 இருக்கும், இந்த 2 இருக்கும், இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 30ன்னு வந்துடும். ஸோ 6. நம்மளுக்கு கேட்குறது யாரோடது கேட்குறாங்க, கனுவோட ஏஜ் கேட்குறாங்க, 2x. ஸோ 12 இயர்ஸ்ன்னு சொல்லி இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இது டேரெக்டாக ஒன்றும் இல்லை, இது கேஜி கொடுத்து கிராம் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, 12.6 650 கேஜின்னு சொல்லியிருக்கா. இதை டேரெக்டாக எழுதுறதா என்ன இருக்கும், 9.800ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 5, அடுத்து இங்கே 8, அடுத்து 2. இது எங்கே இருக்குது, 2850. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் சோல்டு பை 1000. ஓகே, 2000 டோட்டல் அமௌண்ட். ரெயின் கோட் இந்த இயர். ரெயின் கோட் வந்து என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ரெயின் கோட்டும் ஜாக்கெட்டும். ரெயின் கோட் இங்கே இருக்குது, ஜாக்கெட் இங்கே இருக்குது, 8. ஓகே, இப்போ வந்து 1000 தான். 1000ல் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தா போதும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 8யும் 13யும். ஸோ 21% பார்த்தா போதும். அப்படின்னா 210 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ.